அண்மை செய்தி. சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமையகத்தில் இன்று மாலை நடைபெறுகிறது கட்சி செயற்குழு கூட்டம். பாஜகவுடன் கூட்டணி அறிவிக்கப்பட்ட நிலையில் அதிமுக செயற்குழு சென்னையில் இன்று கூடுகிறது. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், வணக்கம். விவரங்கள் என்ன சொல்லலாம்? அதிமுக செயற்குழு கூட்டம் இன்று மாலை 4:30 மணி அளவில் சென்னை ராயப்பேட்டை எம்ஜிஆர் மாளிகையில் நடைபெற இருக்கின்றது. கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த செயற்குழு கூட்டத்தில் 15க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கின்றன. மேலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடனான கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அது தொடர்பாகவும் இன்று நடைபெறக்கூடிய இந்த செயற்குழு கூட்டத்தில் செயற்குழு உறுப்பினர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், தலைமை கழக நிர்வாகிகள் உள்ளிட்டவர்களுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்த இருக்கின்றார். தீர்மானங்களை பொறுத்தவரை டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அண்மையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து தமிழகத்திற்கான 100 நாள் வேலை திட்ட நிலுவைத் தொகையை விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தார். இந்த நிலையில்தான் தமிழகத்திற்கு 100 நாள் திட்டத்திற்கான 2999 கோடி ரூபாய் நிதி விடுவிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளது. மேலும் அதிமுகவும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்த ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளமைக்கும் மத்திய அரசை பாராட்டி நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட இருக்கின்றது. அதே நேரம் பஹல்காம் தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தியும் தேச நலனுக்காக இந்திய அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு அதிமுக துணை நிற்கும் என்று குறிப்பிட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் திமுக அரசு சட்டம் ஒழுங்கு சார்ந்த விஷயங்களில் பின்னடைவுகளை சந்தித்திருக்கின்றது என்று குறிப்பிட்டு முதலமைச்சருக்கு எதிராக அண்மையில் சட்டப்பேரவையில் முன்வைத்திருந்த ஒரு சில விமர்சனங்களையும் குறிப்பிட்டு இந்த தீர்மானத்திலே அதிமுக சார்பில் 15க்கும் கூடுதலான தீர்மானங்களாக நிறைவேற்றுவார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே மாவட்ட செயலாளர் கூட்டம் தனியாக நடைபெற்று முடிந்திருந்த நிலையில் செயற்குழு கூட்டத்தில் செயற்குழு உறுப்பினர்கள் மட்டுமல்லாமல் மாவட்ட கழக செயலாளர்கள், தலைமை கழக நிர்வாகிகள் உட்பட கிட்டத்தட்ட 200 பேர் வரை பங்கேற்பார்கள் என்று அதிமுக தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கான வியூகம் வகுக்கப்பட உள்ளது. மேலும் சட்டமன்ற தொகுதிகளை கட்சிகளுக்கிடையே பிரித்துக் கொள்வது, எத்தனை தொகுதிகளில் அதிமுக தனித்து களமிறங்குவது உள்ளிட்டவை தொடர்பாகவும் இந்த செயற்குழு கூட்டத்தில் பேசப்படும் என்று கூறியிருக்கின்றார்கள். மாலை 4:30 மணி அளவில் இந்த செயற்குழு கூட உள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.